ரெண்டு பூட்டு தொங்குது, எந்த பூட்டுன்னு தெரியலையே. குடியேறப்பலுக்கு அட்ன கால் வர. ஏ மாம எழுந்திரியா. காலைல குடிக்கிறது பொண்டாட்டி பையன் வந்து இங்க வந்து படுக்கிறது. இதே பொழப்பா போச்சு. ஏற்கனவே வியாபாரம் கிளின்னு கிளிக்குது, அதுல இவரு வேற. ஆமா, இவர் பெரிய பாம்பே டெய்லர். அமலாபாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஜாக்கெட் தைக்க போறாரு. பணங்காமண்டே இங்க இருக்கிற 4 கருவாச்சிகளுக்கு சட்டை தைக்கும் போதே இந்த போடுற. டேய், ஒரு 50 ஏசுக்கு பாமாயில் வாங்கி தலையில தடவு. உன்னை பார்க்க பயமா இருக்கு. இல்ல ஒரு டீ சொல்றா. வெட்டியா பிரிவியா டெய்ல ஒன்னே கட்டி தான் அழுதுக்கிறீங்க. அந்த கண்ட நீயே சொல்லியா. மண்டையில மசுர வளையன ஓசில வளர்த்துக்கிட்டு போடா வென்று. ஏ விசக்கடக்காரா, இந்த புளியங்கொட்டை பவுடர்ல டீன்னு ஒண்ணு போட்டு குடிப்பியா? போட்டு கொடு. என் கடையில நின்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு குடுக்கிற டீல டிகாஷனுக்கு பதிலா பால் டாயில ஊத்தி குடுத்து விடுவேன். ஆமா சொல்லு. இந்த மாதிரி கொலா இருந்தானே இந்த ஊர்ல இருக்காங்க. உன்னை இருடி ரோடு போற மிஷின் வரட்டும், உன் மண்டைய மட்டும் நசுக்கிறேன். அப்படிதானே அண்ணனுக்கு ஒரு டீயா போடு. ஓசில டீ குடிக்கிறான் போல, அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன். டேய் இந்த என் மய வந்துட்டான்டா. ஏ பாம்பே டெய்லர், ஏ டீ கடைக்காரா, ஸ்பான்சர் வந்துட்டான்டா. இன்னைக்கு பாருங்கடா, சரக்க போட்டு வந்து உன் கத்திரிக்கோலை கடிச்சு துப்புறடா. உங்க கடை முன்னாடி நான் வாந்தி எடுத்துட்டேன்டா. கால தூக்கி மேல போடாத, இறங்க. நீயும் சொல்ற? யோ போடாதாங்கறல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எதை செஞ்சாலும் பக்கத்து தெருல போய் செய். செருப்பகலத்தை அடிச்சாலும் பெத்துக்கிறேன். இங்க பேட் பாய் சரியா போலாம். ஏறி தொலை. டேய், நீங்க சரியான ஆம்பளைனா நான் தண்ணி அடிச்சிட்டு வர வரைக்கும் கடையை திறந்து வைங்க. டேய், ஆள பண்ணுடே. டேய், என்னடா? டேய், லூசு. டேய், பொண்டாட்டி பார்த்துட்டு பயந்து ஓடுற மாதிரி ஓடுற. ஆனாலும் பொண்டாட்டி பாந்தாண்டா. என்ன பண்ணலாம்? என்ன சித்தப்ப ஒருத்த தெரிச்சு ஓடி வரான். தெரிச்சு ஓடி வரலையா? அந்த செவத்த புள்ளைய பார்த்து வெறிச்சு ஓடி வந்திருக்கான். வந்துட்டாங்க 2 மண்டை. இவங்க இன்னைக்கு சிக்கினாங்கடா. அந்த புள்ளைய பார்த்து என்ன சார் என்னவா? சார், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை சார். ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். போமா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் விடுமா. போமா, வண்டி எடுப்பா. வண்டி ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் யோ பண்ணுங்க சார். பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லுது, வாயா. ஏமா பிரச்சனைன்னா தம்பி பல்ட்டி அடிச்சு சண்டை ஓடுவான்ல, நீ எதிர்பார்க்க கூடாது. ஐயோ அதெல்லாம் தேவையில்லை சார், வாங்க. என்னமா பிரச்சனை? இதோ அங்கதான், வாங்க. அங்க இருக்கட்டும். பிரச்சனைக்கு வர்றோம்ல, எங்களுக்கு ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பா? ஐயோ ஃபுல்லு பொடி மாஸ் வாட்டர் பாக்கெட் எல்லாமே வாங்கி தரேன், சீக்கிரம். மகனே, இந்த புள்ள ஒயின் ஷாப்ல பார் நடத்துது போல. யோ சீரியஸா பேசிட்டு சிரிப்பு கட்டிட்டு இருக்க, வாயா. ஆமா, பொம்பளை புள்ள எது பேசினாலும் சீரியஸா போ. ஏய் மலர், வாடி இங்க. ஒரு பொண்ணு பார்த்தா 100 வருஷம் அவளோட வாழ்ந்து அப்ப மடியிலேயே செத்து போயிடணும்னு தோணும். என்னைக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேனோ அவ தான் என் பொண்டாட்டி. என்ன சார் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? பாம்பா எடுங்க. நோ நோ டைம். எதுக்கு ஒரு 108க்கு போன் பண்ணு. பாம்பு இவனை கடிக்க, வேன் வர, இவனை தூக்கிட்டு போக கரெக்டா இருக்கும். இவனை தூக்கிட்டு சமக்க நம்மளால முடியாது. போன் பண்ணு. என்ன அதுக்குள்ளேயுமா பேசிட்ட? இல்ல, மிஸ் கால் கொடுத்துருக்கேன். போன் வரும். 108க்கு மிஸ்டு காலா விளங்கிடும். ஒரு நிமிஷம். என்ன? கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா? என்னங்க? கொஞ்சம் பார்த்து. ஓகே. போன தைப்பொங்கலுக்கு என் காலில் கருவேல முள்ளு குத்துச்சுல்ல, எடுத்து விடியானதுக்கு போடா லூசு பயலன்னு இல்ல. இப்ப என்னமோ அந்த புள்ள கையில இருக்க பச்சை பாம்பு அசால்ட்டா தூக்கி எறியற. யோ சித்தப்பு, பாம்பு இல்லையா, பச்சை கயிறு. பச்சை கயிறா? அட பாவி, அது ஒரு மாதிரி பாச கயிறுடா. அதுல மீண்டவே எவன்டா இருக்கான்? ஏ பொடி மாசு, ஸ்டாப் த வெஹிக்கிள், ஐ கம். ஏமா, நானும் என் மகனும் ஒன்னே அணகொண்டா பாம்புல இருந்து காப்பாத்திருக்கோம். நீ என்னமோ கிக்கி பிக்கின்னு வாழை தடவிட்டு ஓடனா என்ன அர்த்தம்?
குட்டியா இருக்காளே. மைசன், நான் பாண்டி விளையாண்ட பிள்ளைய பார்த்திருக்கேன், பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளைய பார்த்திருக்கேன். ஆனா பச்சை பாம்பை கையில பிடிச்ச பிள்ளைய இப்ப தாயா பாக்குறேன். ஆமாயா. அதுவும் இல்லாம பாம்புக்கு சுளுக்கி கிச்சுன்னு நீவி விட்ட பிள்ளைய இப்ப தான் பாக்குறேன். ஐயோ ஐயோ. சித்தப்பா இந்த பொண்ணு எதுக்கு மணி? அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, எல்லா டீட்டெயிலும் வாங்கி கொடு. இப்ப என்னமோ சொல்லி கூப்பிட்டியா, அது என்னது? சித்தப்பு. அப்புறம் எதுக்கு என்னை மாமா வேலை பார்க்க வர்ற? யோ, எனக்கு பொண்ணு பாக்குறதா போய் பார்க்க மாட்டே நீ. நீ எல்லாம் சின்ன வயசுல திக்கி திக்கி பேசுவ. நல்லா பேசணும்னு பழனிக்கு குன்ன காவடி எடுத்தேன். இப்படியா பொம்பளை பிள்ளைகளை விசாரிக்க சொல்லுவ? சாயங்காலம் கூட கொண்டு வர படுவார் ராஸ்கோல். என்னைக்கு நீ என்னை ஏத்த இடத்துல இறக்கி விட்டுருக்க? ஜக்கா, அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கு? ஹாய் பாட்டி. என்னடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வரவ? பச்சை பாம்பு பிடிச்சிட்டேனே. அடி பைத்தியக்காரி, காட்டுக்குள்ள போயா பாம்பை பிடிச்சிட்டு இருந்த? நீ தானே பாட்டி சொன்ன பாம்பு பிடிச்சி வாழை உருவி விட்டா சமையல் நல்லா இருக்கும்னு. அடி பைத்தியக்காரி, நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் கையினால பாம்பை பிடிச்சி உன் கையினால வாழை உருவி விட்டுனா தாண்டி சமையல் ருசிக்கும். என்ன கிழவி சொல்ற? அடி என்ன கிழவி நொன்ன கிழவிங்கிற? நீ சொன்ன வேகத்துல நான் போய் பாம்பு பிடிச்சி அது என் கையெல்லாம் சுத்திடுச்சு தெரியுமா? அப்புறம் என்ன, அந்த வழியா போன ஒரு மீசக்காரரு அந்த பாம்பை எடுத்து விட்டாரு, அதோட வாழை உருவி விட்டேன். அப்ப சமையல் நல்லா இருக்காதா? சமையல் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அத விடுறி. பையன் நல்லா இருக்கானா? கிழவி கிழவி மாதிரியா பேசுற? மனசுக்குள்ள பாசத்தையும் உதட்டுல வெறுப்பையும் வச்சு பேசுற மாதிரில இருக்கு. கிழவி கொன்றுவேன். ஏய், நீ ரோட்ல ஒருத்தரை தாண்டி பாத்திருப்பேன் உன் வயசுக்கு. என் வயசுக்கு நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். சீ, போ. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து இம்சை கொட்ட ஏன் பிறந்தாயோ? என்னடி இது? முன்னாடி எல்லாம் புரோட்டாவை பிச்சு போடும் போதே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்ன 2 புரோட்டாவை முழுங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரியே நெளிகிறேன். அப்பட பத்தி நினைப்பே இல்ல. ஏண்டா தூங்க மாட்டியா? குடு குடு. குடி. வேணாவா? ஓடு ஓடு ஓடு. டிவி பாரு, பெரியப்பா வீட்டுல டிவி பாரு, சோட்டா பீம் பாரு, ஓடு. அப்பேம் பீலிங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். எங்க என்னையா? என்னையா பண்ற? யோ, எங்கயா போனை வைக்க தெரியாத வச்சிட்டு தேடி பாத்தியா? எவனோ ஒரு பய உள்ள பேங்க்ல லோன் வேணுமான்னு கேட்டு நம்ம வம்சம் விருத்தியாக விடாம தடுக்கிறாங்க. யோ, அவங்கிட்டே ஓசி குடி குடிச்சிட்டு வந்து இங்க வந்து படுத்து கிடக்க. அவன் வந்து கதவு தட்டுறான் பாரு, போ. சும்மா அடுத்த வீட்டு கதவு நினைச்சு நம்ம வீட்டு கதவு தட்டுறாங்க டார்லிங். யோ, மரியாதை கதவு தர. இருடா வர்றேன். இங்க பாரு, தூங்கிடா. அவோட்ட உங்க அப்பா அத்தை மேல சத்தியமா நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இப்ப போறியா என்னங்கற? வெளுக்க போறேன் பாரு. வெளுக்கிறது துவைக்கிறது நம்ம 2 பேரும் பண்றது. தூங்கிராதடி. போயா, அதான் என் தூக்கத்துல கல்ல போட்டியே. எனக்கு குறுகுறுன்னு வருது. எவன்டா அந்த கதவை தட்டுறது? விடியற வரைக்கும் எது வேணாலும் சொல்லுங்க. வாயா வா. என்னடா இந்நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, சித்திக்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்த போல. கேட்டுச்சா? நான் சத்தியம் வாங்குவேன், சக்கரை பொங்கலை போட்டு கூட கிண்டுவேன். உனக்கு என்னடா போடா. யோ, 500 ரூபா வாங்கினல, அல்வா மலிப்பு வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்துட்டேனா டீடைல் யாரு கொடுப்பா? டீடைல் கேட்கிற நேரமாடா இது? அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. போதுமா? போ. யோ, ஆமா என்னையா சத்தது? உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா. அதான் குடிக்காம தூங்க மாட்டியா? நீ எதுக்கு அழுகுற? அட பாவி, ஒத்த பயலா இருக்கானே, அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்து கதவை தட்டுறடா. யூ எஜுகேட்டட். இனிமேல் 8 ஒரு தப்படுத்து அவ காது கிட்ட அடிச்சாலும் அவ எந்திரிக்கவே மாட்டான். என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம். சரி, நீ ரொம்ப அழுகுற, இத குடிக்க மாட்ட. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. டீடைல் தானே கேட்ட? இவ ஒரு தூங்காம இருக்கா. இவ ஆத்தா கல்யாணத்துக்கே இவ தூங்கிட்டா.
எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். ஐயோ, ஐயோ. ஐயோ, ராத்திரியில இருந்து குடிச்சிட்டு இருக்க. குவார்டர்ல ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சவன் வேலைக்கே போயிட்டு இருக்கான். எப்பயா சொல்ல போற? என்ன சொல்ல? இந்த சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ, படுத்துறானே. தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான். சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான். ஆனா சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா, நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சாக போறடியே, அதுக்கு சிம்பாலி. யோ, என் ஆளை பத்தி சொல்லியானே, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏன் ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆயிர? சொல்லிரட்டா, கவிதையாவே சொல்லிரட்டா. வானத்துல ஒரு 20 கிலோ, மேகத்துல ஒரு 40 கிலோ, வானவில்ல ரெயின்போல ஒரு 15 கிலோ, நட்சத்திரத்துல ஒரு 10 மரக்கா, மின்னல்ல ஒரு 7 டன்னு. இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு 47 கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கையில பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கும்? புதிய மலரே, தீயா இருக்கே. யாரடா மலருங்கிற? உங்க அப்பா நல்லவன், நீ என்னடா பொம்பளை புள்ள பின்னாடி சுத்தி இருக்கிற? ஏய் நண்டு, நான் என்ன தவளை நான் சொன்னேன். மகனே மகனே, ஏழு வாழ இருக்காளுங்க. ஏன் நான் சொல்றது என்ன சொல்ற? வண்டியை திருப்பப்பா. இது என்னதுடி? குச்சி. பச்சை பச்சை கரெக்டான என்னைய ஏதோ குச்சியை வச்சு குளத்துல வாசப்படுத்திக்கிட்டு இருக்காளுங்க. அன்னைக்கு கருவை காட்டுக்குள்ள பயம் இல்லாம பச்சை பாம்பை பிடிச்சாளுங்க. இன்னைக்கு குளத்துக்குள்ள குச்சியை வச்சு டெக்னிக்கலா என்னமோ பிடிக்கிறாளுங்க. சித்தப்பு, அவளுக்கு எதை வேணாலும் பிடிக்கட்டும், நீ இதை பிடி. கல்லா கொலகாரா மண்டையில போட்டுறாரா மவுத்தாயிருவாளுங்க. ஹலோ, நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? குளத்துக்குள்ள உட்கார்ந்து கை முறுக்கா புளியறீங்க. அறிவில்ல, எதுக்கு இப்ப கல்ல தூக்கி போட்டீங்க? ஏமா உனக்கு என்ன மாறுகண்ணா? யார் கல்ல விட்டு எரிஞ்சான்னு தெரியுமா உனக்கு? ஏன் கண்ணை தூக்கி போட்டு சின்ன பிள்ளைங்களை பயமுடுத்துற? ஏன் இப்ப டாக்கிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு அடிக்கிற? வாங்கி தரேன், அமுக்கிட்டு. இல்ல 2 கல்ல வச்சிருந்தா ஒண்ணு தவறி விழுந்துருச்சு, அதுக்கு இந்த புள்ள கோமா பேசுது. வெங்காயம் போடாத பொடிமா. ஏய் வாடி போலாம். நிறைய பாரு, ஆமாம் பாரு. பாப்பாக்கள் பாப்பாக்கள் தவளை முடிக்கிற பாப்பாக்கள். என்ன சித்தப்பு, கூப்பிட்டு சொன்னா விட்டுட்டா? நீ கொடுத்து வச்ச குமரனே தான். என்ன சொல்ற? அந்த புள்ளை என்னைக்குமே எதையாவது புடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சொட்ட தலையா, நீல எனக்கு சித்தப்பு. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? விட்டுட்டு போறதுக்கு புது புது காரணமா கண்டுபிடிக்கிறான் பாரு. 16 கிலோமீட்டர். குமரன் குமரன் சார் 50 ஓவாய்க்கு ஜோசியம் சொல்றேன் நாயி, நல்ல வாக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சும்மா வாயை கொடுத்து அந்த வள்ளால கண்டிட்ட மாட்டிட்டு முழிக்க போறேன். போ அனுபவி. நான் எங்க சொல்றேன், அந்த ஆத்தா சொல்றா. நான் அருள்வாக்கா சொல்றேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் நல்லா சொல்றேன், உனக்கு கெட்ட நேரம் தெரிஞ்சிருச்சு. ஆத்தா சொல்றேன், நான் அப்படியே செய்யறேன். அவ்வளவுதான் போப்பு. வாதம்பி வாங்க ராஜு, என்னமே வர சொன்னீங்களாம்ல. ஏண்டா பொம்பளைங்க ஜாதகம் பார்க்க வந்தா அதுனுள்ள இதுன்னு சொல்லி குறையா சொல்ற நீ? 5க்கும் 10க்கும் மாரடிக்கிற உனக்கே இவ்வளவுனா, கோடி கணக்கில் பணத்தை போட்டு தொழில் பண்ற எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏ ராசே, அருள் வாக்கு சொல்லி ஏமாத்திரி. அப்புறம் நீ அவனை அடிச்சா நீதாயா அவன் குடும்பத்தை தாங்கின. பேசாம ராசு, எலிவன் நினைச்சு தானே வழி வெட்டி மிதிச்சுட்ட. ஆனா உங்க ஆத்தாட்ட சொன்ன வார்த்தை என்னைக்கு பொய்யா போகாது. பனையில வளர்ந்தது 4 பனை மரம். பனை மரத்துல ஒண்ணு சாய வேண்டிய சூழ்நிலை வரும். நீ தனி பனை மரமா நின்று பார்த்து பார்த்து கண்ணீர் வெடிப்ப. அன்னைக்கு இந்த வாக்கு பொய்யா போயிருந்துச்சுன்னா என் நாக்கு அறுத்து ஓ வீட்டு வாசல்ல போட்டுருவேன். என்னென்னமோ சொல்லிட்டு போறான். இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்குதோ நடக்கலையோ தம்பி, இப்படிப்பட்டவங்க நாக்கில் விழுகக்கூடாதியா. அவன் பொறுமையா போன்னு சொல்றேன். சாமி எங்கடா? சாப்பிட்டு போலாம்ல.
சாப்பிட்றேன்டா. உன் மாமன் என்னைக்கு சாப்பிட்ருக்கான், வருத்தப்படாத, ஒரு நாள் வருவான்.